போச்சு போச்சு, எல்லாம் மண்ணா போச்சு. போட்ட பிளான் ஃபுல்லா ஃபெயிலியர். அந்த இடியட் கிட்ட நகையை எடுத்துட்டு வர சொன்னா கவரிங் நகையை கொண்டு வந்து நல்லா ஏமாத்திட்டான். அடே விடுடா, காலையில இருந்து புலம்பிக்கிட்டே இருக்க. வேற யோசிச்சுக்கலாம், நல்ல பிளான நான் போட்டு தரேன். அந்த பையகிட்ட நீ முன்னையே சொல்லியிருக்கணும். நகையை எடுக்க போறதா இருந்தா திறந்து பாரு, என்ன இருக்கு ஏது இருக்குன்னு. வெறும் நகைப்பெட்டியை தூக்கிட்டு வர சொன்னா அவன் அப்படிதான் பண்ணுவான். ஆச்சி, எங்களுக்கு வாட்சதெல்லாம் உன்னைய மாதிரி முட்டாளா இருப்பாங்கன்னு நாங்க என்ன கனவா கண்டோம்? இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு டயம் இல்ல. இப்ப என்ன பண்ணலாம் திருக்காணி? அப்பாவால முடிஞ்சதெல்லாம் முயற்சி பண்ணியாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. நமக்கு டைமும் இல்ல. உங்க அம்மாக்கு வேற விஷயம் தெரிஞ்சு கத்திக்கிட்டே இருக்கா கால் பண்ணி. எனக்கு வர்ற கோபத்துக்கு அவளை அப்படியே என் கையாலேயே கொன்றணும் போல வருது. அடியே, என்ன முடி சொல்ற? உண்மைக்கும் தான் ஆச்சி, நான் செம்ம கொலை வெறியில சுத்திட்டு இருக்கேன். கொலை பண்றதெல்லாம் தப்புமா? அப்படிலாம் நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஆச்சி, ஒரு உயிர் இன்னொரு உயிரை கொல்றதுல தப்பே கிடையாது. அதுதான் இயற்கையே. எம்மாடி, ஏய்யா பாரியா உன் மவள எப்படி பேசுறானே. படத்துல வர வில்லி கணக்கெல்லாம் கோலா அது இதுன்னு பேசுறா. நான் பெத்த மவனே, உன் மவளை சொல்லி திருத்து. அவ சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? ஒண்ணுக்கும் வழி இல்லைனா அதான் பண்ணணும். திருக்காணி, அவளை கொலை பண்ணிட்டு நீ என்ன ஜெயில போய் கம்பி என்ன போறியா? அவ சந்தோஷமா செத்து போயிருவா. நீ உன் வாழ்க்கைய வாழாம ஜெயில இருந்து உன் மொத்த லைஃபையும் ஸ்பாயில் பண்ண போறியா? ஏ ஈஸ்வரா, அப்பனும் மவளும் கொலை கொலைன்னு பேசுறவளே. அம்மாடியோ, இவங்க கூட சுத்தினோம்னா நம்மளையே கொன்னாலும் கொன்றுவாளுக. ஏன் ஆச்சு இப்படி அசிங்கமா வாயை பொளந்து பார்க்க? வாயை மூடு, பார்க்க சகிக்கல. மனசு இருக்க கடுப்புல. இப்ப என்னதான்ப்பா பண்ண சொல்றீங்க? நீங்களே ஒரு ஐடியா கொடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை கடத்தி வச்சுக்குவோம். ஒரு ஃபேக் லெட்டர் கிரியேட் பண்ணி அந்த பொண்ணு யாரு கூடயோ ஓடி போயிட்டாங்கிற மாதிரி ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாரையும் நம்ப வைக்கணும். கடைசி கல்யாணம் நிக்க போற ஸ்டேஜ்ல உனையை கட்டி கொடுக்கறேன்னு எங்க அக்கா கிட்ட பேசுறேன். அந்த நேரத்துல அவளும் என்ன செய்யறதுங்கிறத அறியாம இதுக்கு சம்மதம் சொல்லுவா. நீ என்ன சொல்றது இருக்கா? நீ யோசிச்சுனாலும் பதில் சொல்லு. இதையாச்சும் ஒழுங்கா பண்ணுவியாப்பா? வேற வழி இல்ல, பண்ணிதான் ஆகணும். உனக்கு சம்மதம்னா சொல்லு. எனக்கு டபுள் ஓகே டாடி. எம்மா வா, சீக்கிரம் வாமா, இங்க வந்து பாரு. வந்துட்டேன். இது என்ன வாசல கார்னிக்கி? நம்ம கார் தாமா. எப்படி இருக்கு? ஐயா சக்தி, என்ன சொல்ற? நம்ம காரா? ஆமாம்மா. இது எப்போ வாங்கினே? அம்மைக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை. உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு ஒன்றும் சொல்லலை. நானும் மாமாவும் போய் வாங்கினோம்மா. நல்லா இருக்கே காரு. புது வண்டியாப்பு? ஆமாம்மா. ரூபா நிறைய வந்திருக்குமே, என்ன செஞ்ச? ஏம்மா அதெல்லாம் எதுக்கு கேட்குற? கார் நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காம இருக்குமா? அழகா இருக்கு. கார் வாங்க போறேன்னு என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலாமா? உனக்கும் சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு தான் சொல்லலை. கார் எப்படி இருக்கு? செம்ம கலக்கிற தம்பி. மாமாவை கூட கூட்டு போனேன்ன. மாமாவை இங்க காருக்கு திஷ்டி சுத்தி போடணும்னு பூசணிக்காலாம் வாங்க போயிருக்காங்கம்மா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாதுமா, ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். ஏமாவன் கார்லாம் வாங்கியிருக்கானே, எனக்கு அம்பட்டு சந்தோஷமா இருக்கு சக்தி. எம்மா,
சரியான ஆளுதான் உமாவன். காரு ஒன்றும் உனக்காண்டி வாங்கல, கல்யாணம் ஆக போகுதுன்னு அவன் பொண்டாட்டிக்காண்டி வாங்கியிருப்பான். ஏய் அஞ்சலி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரியா? நட்டிக்காதடா, உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? எட்டி அவன்கிட்ட சண்டை போடாத. வாங்கினா வாங்கிட்டு போறான். அவன் கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டி கூட கார்ல சுத்தினா எனக்கு சந்தோஷம் தானே. அப்படி சொல்லுமா? நீயும் சரியான ஆளுதாம்மா. எங்கேயும் உன் மவனை விட்டு கொடுத்துட மாட்டியே. ஏய்யா சக்தி, நீ இன்னும் மேலே மேலே வளரணும்ப்பா. அதான் இந்த அம்மாவுக்கு ஆசை. நிறைய சாதிக்கணும், என் பிள்ளைகள் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். தேங்க்ஸ்மா. எம்மா இப்ப எதுக்கு அழுற? எம்மா எதுக்கு அழுறீங்க? இல்லையே சக்தி, இது ஆனந்த கண்ணீர். உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. சரிம்மா, ஃபீல் பண்ணாதீங்க. இப்பவே வரணுமா? ஆமா காரு, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வந்துட்டு போ. எதுக்கு சக்தி சொல்லுங்க. என்னன்னு ரீசன் சொன்னாதான் மேடம் வருவீங்களோ? அப்படி இல்ல, கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதான் கேட்டேன். என்ன பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வந்துட்டு போ. அப்ப என்னன்னு சொல்ல மாட்டீங்க? ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடி, சீக்கிரம் வா. உண்மையாவா சக்தி? சர்ப்ரைஸா? என்னது? அதெல்லாம் சொல்ல முடியாது, நேர்ல வந்து பாத்துக்க. ஓகே சக்தி, ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சீக்கிரம். ஐயோ, என்ன சர்ப்ரைஸ்னு தெரியலையே. தலையெல்லாம் நல்லா தான் இருக்கு. லைட்டா ஐப்ரோ மட்டும் போட்டு போவோம். இப்போ ஓகே. ஏட்டி காரு. எம்மா. எவ்வளோ நேரம் மருமவ வெளியில நிப்பாவ? இருந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கா, சீக்கிரம் போட்டி. எம்மா, அப்போ உனக்கு தெரியும் என்ன விஷயமா? சொல்ல கூடாதுன்னு சொல்லியிருக்காவ, போய் பாரு. நீ ஏமாமா? சீக்கிரம் போட்டி. சக்தி சூப்பரா இருக்கு. எப்போ வாங்குனீங்க? நேத்து போய் புக் பண்ணோம், இன்னைக்கு மார்னிங் தான் நானும் மாமாவும் போய் எடுத்துட்டு வந்தோம். செம்மையா இருக்கு சக்தி. உனக்கு பிடிச்சிருக்கா குதிரவாளு? பிடிச்சிருக்காவா? செம்மையா இருக்கு சக்தி. என்ன திடீர்னு கார்லாம்? வீட்டுக்கு மேடம் வர போறீங்க, அப்புறம் குழந்தை குட்டின்னு ஆயிடும். எப்படி பார்த்தாலும் கார் தேவை தானே, அதான் வாங்கியாச்சு. நீங்க முன்னாடியே கார் வாங்கியிருக்கலாம்ல சக்தி. இப்ப இதெல்லாம் பண்ணும்போது நான் வர்றதுனால தான் பண்றேன்னு நினைச்சுப்பாங்க. முன்னாடி கேட்டேன்டி, அம்மா அப்பா தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? ரொம்ப ஆடம்பரமாலாம் இருக்கிறதுக்கு பிடிக்காது. எங்க போனாலும் எங்க அம்மா பஸ்லயே போயிட்டு வந்துடுவா. நானும் ஊர்ல இல்லையா, அதான் வேண்டான் இருந்தேன். இப்ப நம்ம மறுபடியும் அப்ராட்கே போனாலும் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்ல, அவங்களுக்கும் வயசாகிட்டே போகுது. ஆக்டிங் டிரைவராவது போட்டு ஓட்டிப்பாங்கல்ல. ஆமா சக்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலர்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஓ, இதுக்கு தான் ஃபோன் பேசும்போது கேட்டிங்களா உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு? ஆமாடி, காருக்காக தான் கேட்டேன். என் தங்கத்தை ராணி மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னா மட்டும் போதுமா? செய்ய வேண்டாமா? போதும் போதும் சக்தி, ரொம்ப சொல்றீங்க. பாப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குதோ. ஏய் குதிரவாளு, நம்புடி. என்னைக்குமே என் செல்லத்தை கஷ்டப்படுத்த மாட்டேன், யாரையும் உன்னை கஷ்டப்படுத்தவும் விட மாட்டேன். எப்பவும் நீ இதே ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கணும். கரிஞ்சிராம லட்சுமி, எடுத்துரு. கிழங்குல உப்பு சரியா இருக்கா அம்புஜம்? உப்பு உரப்பெல்லாம் சரியா இருக்கு.
ஏக்கா என்ன பூரியே சுடுறிய? ஆமாட்டி, வாங்க வாங்க. எங்க காரு எங்க? அடுக்கலையில நின்னு ஏதோ செஞ்சிட்டு இருக்காமா, இருங்க வருவா. லட்சுமி அக்கா, உங்க மருமவே கார் வாங்கிட்டாவலாமே. ஆமாக்கிதா, பாத்தியோ? ஆமாக்கா, இனி லட்சுமி அக்காவை கையிலேயே பிடிக்க முடியாது. ஆமா, எங்க போனாலும் கார்லயே போயிட்டு வந்துருவாவ. பக்கத்துல உள்ள சந்தைக்கு கூட இனிமே கார் தான் என்னக்கா. ஆனா இவ்வளவு இருக்காளுவ பாரு, எனக்காட்டி கார் எடுத்திருக்காவ. சொல்றத பாரு, சந்தைக்கு கார்ல போவோமா. சும்மா இருங்களாம் டி. லட்சுமி அப்படி என்னைக்கு ஆசைப்பட்டிருக்கா கார்ல போவதுக்கு? ஆசை இல்லாட்டா என்ன, அதான் கார் வந்துட்டுல, இனிமே போட்டு. சின்ன பொண்ணே, நானும் கோவப்படக்கூடாதுன்னு பாக்கேன், பேசாட்டி இரு. வயிறு வேற தீயா பசிக்கு, ஒரு பூரி எடுத்தாங்கக்கா திம்போம். சுட்டு வச்சிருக்கோம்ல சின்ன பொண்ணே, எடுத்து தின்னு. போ, அடுக்கலையில போய் ஒரு தாளத்தை எடுத்துட்டு வந்து பூரியும் கிழங்கும் வச்சு சாப்பிடு. யாரு வேண்டான்னா? எல்லாருக்கும் சேர்த்து நிறைய தான் செஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் பொறுமை கிடையாது. சின்ன பொண்ணே, பூரிக்கு என்ன கால் முளைச்சு ஓட வாட்டி போகுது? கை கழுவிட்டு வந்து பொறுமையா உட்காந்து சாப்பிடு. ஏக்கா, ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும். அது மாதிரிதான் இவளும். பின்ன அது என்ன ஸ்ட்ரா போட்டா உறிஞ்சி எடுக்கும். 4 முடி பேசுற பேச்ச பாரு. பொறுமையா தான் சாப்பிடம் டி. 4 புரிய வெறும்னாவே முழுங்கிட்டாக்கா. உங்களுக்கு பசிக்கலங்கிறதுக்காக அடுத்தவ பசிய பெருசா எடுத்துக்க மாட்டீங்க என்ன? ஏ கிறுக்கி, உன்னை யார் இப்ப சாப்பிட வேண்டாம்னா? பொறுமையா இருந்து சாப்பிடுன்னு தானே சொன்னோம். எல்லாரும் சாப்பிடும்போது நானும் பொறுமையா இருந்து சாப்பிடுவேன் 4 முடி. இது சும்மா டேஸ்ட் தான் பார்க்கேன், லட்சு சுட்ட பூரி எப்படி இருக்குன்னு. பார்த்து டேஸ்ட் பக்கேன்னு அவ்வளோத்தையும் அமைக்கிறாத. எங்களுக்கும் கொஞ்சம் விட்டு வை. இப்படி பேசுறதுக்காண்டியே உனக்கு ஒன்று வைக்க மாட்டேன் 4 முடி. எம்மா, கேசரி ரெடி. ஐ கேசரி. என்ன காரு? புது கார்லாம் வாங்கியாச்சா? ட்ரீட் எதுவும் கிடையாதா? அதுக்கு தாங்க கேசரி செஞ்சிருக்கேன். இந்தாங்க சாப்பிடுங்க. குடு குடு, இங்க குடு. ஃபர்ஸ்ட் நான் தான் சாப்பிடுவேன். பறக்காதடி தருவா. முதல்ல அவளுக்கே கொண்டு கொடுத்துருமா தாயி, அப்புறம் நாங்களாம் சாப்பிடும்போது நான் கூறுவா. அக்கா இந்தாங்க, நான் ஊட்டி விடுறேன். ஆ, வாய ரொம்ப பழக்காத, பயந்துட போறா. எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. இன்னொரு வாய் சாப்பிடுங்கக்கா. போதுங்காரு, எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. ஐயோ அக்கா, நான் நிறைய செஞ்சிருக்கேன். போகும்போது வீட்டுக்கும் எடுத்துட்டு போங்க. வீட்டுக்கா? ஆ ஆ. ஏ லூசு, என்னாச்சு? கேசரியில உப்பு ஏதோ அள்ளி போட்டாளா? இல்ல 4 முடி, செம்ம டேஸ்ட். அக்கா, உப்புக்கும் சீனிக்கும் கூட வித்தியாசம் தெரியாம இருக்கேன். எங்க வீட்ல நான் தான் டெய்லி காபி போட்டு கொடுக்க தெரியுமா? அதுல என்ன நான் உப்பா அள்ளி போடுறேன்? இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க. நான் ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்து தாங்க கொண்டு வந்தேன். 4 முடி. என்ன சின்ன பொண்ணு மொழியே சரியில்லை, நம்மளுக்கு ஏதோ சிக்னல் கொடுக்க மாதிரி தெரியுது. வாங்கிக்கோங்கக்கா, உங்களுக்கு ஊட்டி விடுறேன். திங்கலாமா வேண்டாமான்னு தெரியலையே. நல்ல மணக்க வேற செய்து. 4 முடி. வேண்டாம், ரொம்ப சிக்னல் கொடுக்கல. காரு வேண்டாமா? ஏ கீதா, ஏன் இப்படி பண்ற? அந்த பிள்ளை மனசு கஷ்டப்படும். கொஞ்சோண்டி வாங்கிக்கோ. வாங்கிக்கோங்கக்கா. உங்களுக்கு இனிப்பு பிடிக்காட்டா கொஞ்சமா சாப்பிடுங்க. வாங்கிக்கோ கீதா, என் மவ பாசமா கொண்டு வந்து கொடுக்கா. எனக்கு கூட இப்படி ஊட்டினது கிடையாது. போற உசுறு இந்த கேசரிலே போகணும். சரி, கொஞ்சோண்டி குடுமா. எம்மா, எவ்வளோ கண்டா அமுக்குறா. எப்படி கீதா இருக்கு? போச்சு, 4 முடிக்கு வாய் ஒட்டி இருக்கும். அதான் வாயே திறக்க மாட்டேங்குன்னு நினைக்கேன். அக்கா எப்படி இருக்கு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லேன் டி. பிள்ளை ஆசைப்படுதுல, வாய் நிறைய நல்லா இருக்குன்னு சொல்லேன். எம்மா, உனக்கு ஒரு பவுல்ல போட்டு வச்சிருக்கேன். நீயும் அம்புச்சத்தையும் எடுத்து சாப்பிடுங்க. நான் இதை சக்திக்கு கொண்டு கொடுத்துட்டு வரேன். என்னது சக்திக்கா? எம்மாடி, அந்த கேசரி கொஞ்சம் குடி. என்னக்கா, நீங்க சாப்பிட்றீங்களா? சரி, நான் வேற எடுத்துட்டு வரேன். எம்மாடி, வாய் ஓபன் ஆயிட்டு.
ஏன் கீதா என்ன ஆயிட்டு? தா சின்ன பொண்ணு கொஞ்சம் தின்னு பாப்போம். ஏ லட்சு, இந்த கேசரியை சாப்பிட்டீங்கன்னா 2 நாளைக்கு வாயை திறக்க மாட்டீங்க. ஐயையோ ஏங்கா நல்லா இல்லையோ? என்ன சின்ன பொண்ணு சொல்ற? அவ்வளவு மோசமாவா இருக்கு? மோசமாவா? படும் பயங்கரமா இருக்கு. 4 முடி நேரம் ஆவாவ கோந்து மாதிரி ஆகுது பாருங்க. அப்ப நல்லா இல்லையோக்கா? இது கேசரி இல்லம்மா, பசை. தட் இஸ் கோந்து. யாம் டீ, என் பிள்ளைய போட்டு ரொம்ப தான் கிண்டல் அடிக்கிறாளுவோ. சின்ன பொண்ணு, இந்த லட்சு ரொம்ப பேசுது, கொஞ்சம் வாயில கொடு. இந்தாங்க லட்சு. கேசரி வாயோட வாயா ஒட்டி இருக்குமே. ம் ம். எம்மாடி, எடி கேசரியா கிண்டி வச்சிருக்க? ஏம்மா நல்லா இல்லையோ? சீனிய நிறைய தட்டி வச்சிருக்கேன்னு நினைக்கேன். ஒரு மாதிரி குவாந்து மாதிரி ஆயிட்டு. நல்ல வேலைமா, நான் தப்பிச்சேன். ஏன் அம்புச்சக்கா, இங்க இருக்க எல்லாரும் சாப்பிட்டாச்சு. உங்களை தவிர. உங்களை விட்டுருவேன் நினைச்சீங்களோ? ஏன்டெல்லாம் விளையாடாதீங்க, சும்மா இருங்கடி. சின்ன பொண்ணு, வடிவு பட்டிலாம் செத்துச்சு. அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. நான் இப்பதானே கத்துட்டு வரேன். ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க டி. நல்ல வேலை உன் அவகளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கலையே, அது வரைக்கும் சந்தோஷம். இந்தாமா, இத அப்படியே கொண்டு போய் குழி தோண்டி புதைச்சிரு பாப்போம். ஏட்டி, கல்யாணத்துக்கு ஒரு நாள் தான் இருக்கு, இன்னும் சமைக்க படிக்கல என்னடி நீ? விடுங்க லட்சு, நாளா என்ன சமைக்க படிச்சுட்டா கல்யாணம் பண்ணேன். அதானே, இருந்த நம்ம சின்ன பொண்ணு மாதிரி இருக்கணும். ஏ காரு, என்ன சமைச்சாலும் அளவெல்லாம் சரியா போட்டு பண்ணு, சரியாம்மா? உப்பு சர்க்கரை எல்லாம் கரெக்டா பார்த்து போடணும். ஆ சரிங்க அம்புஜத்தே. நீங்க கொஞ்சோடி சாப்பிட்டு பாக்கீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பீ கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.